உறவுகளுக்கு வணக்கம். கடலம்மா மாநாடு, இப்படி ஒரு மாநாடு யார் நடத்துவாங்க அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இல்லை இயற்கை ஆர்வலர்கள் வந்து இதை மாதிரி நடத்துவாங்க. முதலாக உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படிப்பட்ட ஒரு மாநாடை நடத்துகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் வந்து இயற்கைக்கான மாநாடு நடத்துகிறார் என்றால் அது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டீரியோடைப் வச்சுருப்போம், ஒரு வரையறை. அரசியல்வாதிகள்னா இதுதான் பேசுவாங்க அதுதான் பேசுவாங்கன்னு சொல்லி வச்சுருப்போம். நம்ம அது இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் the only one politician who breaks all that stereotype is our beloved big brother அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். He proves and shows what the real politician vision about the welfare of the people. எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டார் அண்ணன் அவரோட இந்த மாநாடுகளின் மூலியமாக. இந்த சூழலியல் குறித்து நிறைய புத்தகங்கள் நம்ம வரலாற்று ஆய்வில் பார்த்துருக்குறோம். ஆனால் அது எதுவுமே நடைமுறைக்கு வருதானா இல்லை. அந்த நடைமுறைக்கு எப்போ வரும்னா ஒரு அதிகாரமிக்க வலிமை மிக்க ஒரு அரசியல் தலைவரால் தான் அது முடியும். அதை நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தான் முடியும். இப்போ இந்த கடலம்மா மாநாடு எடுத்துட்டோன்னா எதுக்கு நம்ம கடலை காப்பாற்றவானா இல்லை, தண்ணீர் மாநாடு ஆறுகளை காப்பாற்றவானா இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான். மலைகளின் மாநாடு மலையை காப்பாற்றிக்கிறதுக்கானா இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடு. ஏன் அப்படின்னா இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கும். அண்டத்தில் என்னவோ அதுதான் பிண்டத்தில் இருக்கும். இதான் சித்தர் மொழி. இப்போ அந்த அண்டத்தில் அந்த திணைகளை சொல்லி வந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மாய உலகம்தான் நம்மளோட உலகம். அப்போ இந்த ஐம்பொரு பூதங்களையும் காக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்ம இப்போ காத்தோம்னா இல்லை. இப்போ இந்த கடலை எடுத்துட்டோன்னா கடலுக்கும் தமிழுக்கும் கடலுக்கும் தமிழருக்கும் உள்ள அந்த தொடர்பு ரொம்ப தொன்மை வாய்ந்தது. நம்ம கடலில் கடற்படை கட்டி ஆண்டான் தமிழன். நம்ம சமகாலத்தில் இந்திய பெருங்கடல் முழுக்க கையில் வச்சிருந்தாரு நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு கடலுக்கும் கடலாடிகளுடைய நிலைமை என்ன? கடலை குப்பையாக்கிட்டோம். உலகம் முழுக்க 70% நீர் இருக்கு. ஆனால் 30% தான் நிலங்கள் இருக்கு. அந்த 30%லையுமே குறைச்சலான இடத்துல தான் மனிதர்கள் இருக்கான். ஆனால் அந்த மனுஷப்பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு 10% 15% இடத்துல இருந்துக்கிட்டு 70% உள்ள கடலை முழுவதுமே குப்பையாக்கி வச்சுருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம ஆகாயத்துக்காக காற்றுக்காக அதற்காக ஒரு மாநாடு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே எல்லாம் அறுத்து தள்ளிட்டாங்க. ஆகாயத்தில் போய் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே செயற்கைக்கோள் அனுப்புகிறோன்னு சொல்லி விண்வெளியில் செயற்கைக்கோள் குப்பைகள் அவ்வளோ இருக்குது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. கடலுக்கும் கடலாடிக்கும் நிலைமை. கடலாடியோட நிலைமை அன்னைக்கே பாடி வச்சாங்க. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, தொடர்ந்தால் தொடரும் முடிந்தால் முடியும் அதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னை வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்கா மீனவர்கள். எதற்கு இந்த மத்திய அரசாங்கம்? நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எதற்கு இந்த மத்திய அரசாங்கங்கிற உங்களோட முப்படை எதற்கு? சுதந்திர தினத்துக்கு வானத்திலையும் சரி கீழேயும் சரி வித்தை காட்டிட்டு போறதுக்கு அவங்க முப்படை. நீ வேணா எழுதி வச்சுக்க, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்த பிறகு உன் முப்படையை தூக்கி ஓரம் வச்சுட்டு எங்கள் நெய்தல் படை முன்னாடி நின்று இலங்கைகளை யார் அடிக்கிறாங்க திருப்பி அடிக்கிறோமா இல்லையா நீ எழுதி வச்சுக்க. நம்ம இந்த கடல்ல உள்ள குப்பையை நீக்கணும் அப்படின்னா அரசியல் குப்பைகளை நீக்கணும். அப்பதான் அண்ணன் பேசுற இத்தனை அரசியல்களும் நம்மளுக்கு சாத்தியமாகி கையில நிற்கும். நம்ம இப்படிப்பட்ட அரசியலை பேசிட்டு இருக்கப்ப இங்கே சில அணில்கள் குறுக்கவும் எடுக்கவும் ஓடிட்டு இருக்கு. உண்மையாகவே அவங்கள எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்கள திட்டாம எப்படி கருத்தியல் ரீதியாக கையாளுறதுன்னே தெரியலை. ஏன்னா அவங்கள்ட்ட கருத்தியலே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த சிந்திக்கணும். அண்ணன் ஒருவள் பேசும்போது சொல்கிறாரு எல்லாம் துண்டுச்சீட்டு வச்சுட்டு பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவங்க துண்டுச்சீட்டு வச்சு பேசினாங்க? கலைஞருடைய மகன்தான், ஒரு முதலமைச்சர் தான். ஆனால் அவங்க உதயநிதி தான். ஆனால் அவங்களுக்கு பேச தெரியலை. விஜய்க்கு பேச தெரியலை. சீட்டு இருந்தால் மட்டும்தான் பேச முடியுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சிந்தையில் இருக்கணும். சிந்தையில் இருந்தால் தான் நாவல வரும், இல்லாட்டின்னா துண்டுச்சீட்டு தான். அப்படி உண்மையாகவே நம்மளுக்காக சிந்தித்து சிந்தையிலிருந்து பேசுகிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தி எதிர்கால தலைமுறை சிறக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்.